மூடுபனிக்காடு அத்தியாயம் 13. சபரி, 1 கோடியா? நிஜமாவே 1 கோடி ரூபாய் கேக்குறாங்களா? லாவண்யாவோட குரல் அப்படியே நடுங்குது. அவளால நம்பவே முடியல. நேத்து வரைக்கும் டாக்டர் பொண்டாட்டின்னு கெத்தா இருந்தவ இப்போ தாலி கொடிய தவிர மத்த எல்லா நகையையும் கழட்டி கந்துவட்டிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நிக்கிறா. சபரி ரொம்ப அமைதியா, ஆமா லாவண்யா, டீனும் அந்த வார்ட் பாயும் விட மாட்டேங்கிறாங்க. சுஜியோட எதிர்காலமே இப்போ என் கையில தான் இருக்கு. ஆனா கவலைப்படாத, உன் புருஷன் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி அவளை அணைச்சிக்கிறான். லாவண்யா உடைஞ்சு போய் அழறா. எல்லாம் என்னாலதான் சபரி. நான் மட்டும் அந்த ஆன்லைன் சூதாட்டத்துல விழுந்திருக்கலன்னா இன்னைக்கு நாம இப்படி நடு ரோட்ல நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. என்ன தண்டிச்சிருக்க வேண்டிய நீ எனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வரியே. நீ நிஜமாவே தெய்வம் சபரி அப்படின்னு அவன் கால தொடாத குறையா உருகி போறா. ஆனா இதையெல்லாம் ஓரமா மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்த சுஜிக்கு தான் சபரியோட அந்த நல்லவன் வேஷம் பயங்கரமான சந்தேகத்தை கொடுக்குது. சொந்த சொத்தையே இழந்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தன் ஹெல்ப் பண்றானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சுயநலம் இருக்குமேன்னு அவ மூளை வேலை செய்யுது. அப்போ சபரி மெதுவா அந்த நிபந்தனைய சொல்றான். எங்க சித்தி சிவகாமி எல்லா பணத்தையும் செட்டில் பண்றதா சொல்லிட்டாங்க. ஆனா சுஜிய அவங்க பையன் ஜெகதீஷுக்கு கல்யாணம் பண்ணி தரணுமா. லாவண்யா முகம் சுளிக்கிறா. ஜெகதீஷா? அவன் சுஜியை விட ரொம்ப வயசு அதிகமானவனாச்சே. அது மட்டும் இல்ல, சுஜிக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலையே சபரி அப்படின்னு தர்க்கம் பண்றா. ஆனா சபரி விடுறதா இல்ல. 7 மாசத்துல 18 ஆயிடும். ஜெகதீஷ் ஃபாரின்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். சுஜிய தலையில வச்சு தாங்குவான். நம்ம குடும்பமும் பழைய நிலைமைக்கு வந்துரும். யோசிச்சு பாரு லாவண்யா அப்படின்னு நைஸா மூளை செலவு செஞ்சு கடைசியில லாவண்யாவையும் சம்மதிக்க வச்சிடுறான். லாவண்யா தூங்க போனதும் சபரி நைஸா திருட்டுத்தனமா வீட்டுக்கு வெளியே போறான். சுஜியும் சத்தம் போடாம அவனை பின்தொடர்றான். வெளியே ஒரு கருப்பு கார் நிக்குது. அதுல இருந்து சிவகாமி இறங்குறாங்க. அவங்க முகத்துல இருக்கிற அந்த திமிரு சபரியே நடுங்க வைக்குது. என்னடா சபரி, லாவண்யா சம்மதிச்சிட்டாளான்னு கேக்குறாங்க. சபரி கை கட்டி நின்னு, சம்மதிச்சிட்டாமா, இன்னும் 7 மாசத்துல கல்யாணம் தான் அப்படின்னு விசுவாசமா சொல்றான். சிவகாமி ஒரு நக்கலான சிரிப்பு சிரிக்கிறாங்க. குணாதிசயம் அப்படியே அப்பனை போலதான் இருக்கு. உன் அப்பா ஏன் பின்னாடி வந்தா, நீ மத்த பொண்ணுங்க பின்னாடி போற. என் பையன் ஜெகதீஷ் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். நம்ம குடும்பமே இப்படிதான் போல அப்படின்னு அவங்களுடைய வக்கரமான உண்மைகளை பேசுறாங்க. அப்போதான் அந்த பயங்கரமான ரகசியம் வெளியே வருது. ஜெகதீஷ் வெளிநாட்டுல இல்ல மக்களே. அவன் ஒரு கொலை முயற்சி கேஸ்ல இப்போ லோக்கல் ஜெயில்ல இருக்கான். ஏதோ ஒரு தகராறுல ஒருத்தனோட கைய வெட்டின கஞ்சா கேஸ்ல உள்ள இருக்கான். அவனை வெளியே கொண்டு வரதான் சிவகாமி ஜட்ஜ மாத்த மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலுக்கு தான் சுஜிய பலி கொடுக்க பாக்குறாங்க இந்த சபரியும் சிவகாமியும். சபரிக்கும் வேற வழி இல்ல. ஏன்னா அவனோட அப்பா சாகறதுக்கு முன்னாடி மொத்த சொத்தையும் சிவகாமி பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்போ சபரி ஒரு பிச்சைக்கார நிலைமையில தான் இருக்கான். இந்த சொத்துக்காக தான் அவன் சிவகாமி சொல்ற எல்லா அசிங்கமான வேலையும் செய்யறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது புதற்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. சிவகாமி உஷாராகி, சத்தம் போடாத சபரி, அங்க யாரோ இருக்காங்கன்னு சைக பண்றா. சபரி அப்படியே வேட்டையாடுற மிருகம் மாதிரி பதுங்கி பதுங்கி அந்த புதரை நோக்கி வரான். புதற்குள்ள சுஜி. பயத்துல அவளோட இதயம் துடிக்கிற சத்தம் அவளுக்கே கேக்குது. சபரி பக்கத்துல வந்துட்டான். இப்போ என்ன நடக்க போகுது? சபரி சுஜிய பார்த்தானா? எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பாப்போம். ஸ்டே டியூன்ட்.